மனிதனின் வாழ்க்கை என்றாலே சவால்கள், பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் மாற்றங்களின் ஒரு கூட்டு வடிவம். அவற்றை எதிர்கொள்ளும் போது உருவாகும் உணர்வுகளில் ஒன்றுதான் மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ். நம் மூளை மற்றும் உடல் எந்த சூழ்நிலைகளுக்கு எப்படி பதிலளிக்கிறது என்பது மிகவும் சிக்கலான உயிரியல் மற்றும் மனவியல் இணைப்புகளை உள்ளடக்கியது. உண்மையில் மன அழுத்தம் முழுக்க மோசமானதா? கிடையாது. சில நேரங்களில் இது நம்மை வேகமாக செயல்பட வைக்கும் ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீண்ட காலம் மன அழுத்தத்தில் வாழ்வது உடலையும் மனதையும் துவளச் செய்யும். மன அழுத்தத்தின் வேர்களை ஆராய்ந்தால் அது மனிதனுடைய பழமையான ஃபைட் ஆர் ஃப்ளைட் செயல்பாடு முறையோடு தொடர்புடையது. இயற்கையில் மனிதன் இதற்கு முன்பு ஒரு மிருகத்தை ஒற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்தான். தன் உயிரை காப்பாற்ற விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. அப்போதே நம் மூளையின் ஹைப்போதலமஸ் என்ற பகுதி உடனடியாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எனப்படும் அட்ரினலின் மற்றும் கோர்ட்டிசால் போன்ற ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இதனால் இரத்த அழுத்தம் உயரும், இதய துடிப்பு அதிகரிக்கும், மூளை அதிக கவனம் செலுத்தும். இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திதான் நம்மை அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் அளவிற்கு உடனடியாக தயார்படுத்தும். ஆனால் இன்றைய காலத்தில் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் மாறிவிட்டன. வேலை அழுத்தம், குடும்ப சுமைகள், கடன், தேர்வு அழுத்தம், தொழில்முறை போட்டிகள், சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப அலைமோதல்கள் போன்றவை மனிதனின் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி வருகின்றன. முக்கியமாக இவை எந்த காலக்கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர்ந்து மன அழுத்தத்தை தூண்டக்கூடியது. இதனால் நம் உடல் நம் மூளையிடமிருந்து தொடர்ந்து போருக்கு தயாராகு என்ற சிக்னலை பெற்றாலும் செயல்களிலே அதை காட்ட முடியவில்லை. ஒரு விலங்கு துரத்தும் போது உடனடியாக ஓடுதல் என்பது ஒரு நடவடிக்கை. ஆனால் இப்பொழுது நாம் மூளையிடம் இருந்து சிக்னலை பெறுகிறோமே தவிர உடல்களால் செயல்படுத்த மறந்து விடுகிறோம் அல்லது முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். இதுவே மன அழுத்தத்தை நவீன மானுடத்தின் அமைதியான கொலைகாரனாகவே மாற்றிவிட்டது. மன அழுத்தத்தின் போது உடலில் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன. அதில் மிக முக்கியமானது மூளையில் ஏற்படும் தாக்கங்கள். நமது மூளை, குறிப்பாக அமிக்டலா மற்றும் ஹைப்போகாம்பஸ் போன்ற பகுதியின் செயல்பாடுகள் மன அழுத்தத்தால் பாதிப்படையக்கூடியது. கோர்ட்டிசாலின் அளவு அதிகமாக நீடித்தால் நினைவாற்றல் குறைகின்றது. படிப்பது, புரிந்து கொள்வது, தீர்மானிப்பது போன்ற சிந்தனை நடவடிக்கைகளெல்லாம் சீர்குலைய ஆரம்பித்துவிடும். ஒரு மாணவர் தேர்வு எழுதும் போது மன அழுத்தத்தில் இருந்தால் அவர் படிப்பதை நினைவில் கொள்ள முடியாமல் வெறுமனே வெறுப்பில் விழுவதும் இதனால்தான். அதை போல மன அழுத்தம் நீண்ட காலம் தொடர்ந்தால் மனச்சோர்வு எனும் டிப்ரெஷன் நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதைத் தொடர்ந்து ஆன்சைட்டி டிசார்டர் போன்ற பிரச்சனைகளுக்கு கூட இது வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்படி பல்வேறு நிலைகளில் மனிதன் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் உள்ளாகுகிறான். அதை போல மன அழுத்தம் வரும் தருணத்தில் அட்ரினலின் ஹார்மோன் அதிகமாக வெளிப்படுவதால் இதய துடிப்பு வேகமாகும், இரத்த அழுத்தம் உயரும். இது சில நிமிடங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி மன அழுத்தத்தில் இருந்தால் இதயத்திற்கு மிகுந்த அழுத்தம் ஏற்படும். இதன் விளைவாக இரத்த அழுத்தம், இதய கோளாறுகள் மற்றும் ஸ்ட்ரோக் ஆகியவை ஏற்படுவதற்கான அபாயமும் அதிகரிக்கும். ஆய்வுகள் கூறுவதாவது, தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் சாதாரண மனிதர்களை காட்டிலும் 40 விழுக்காடு அதிகமாக இதய நோய்களுக்கு ஆளாகிறார்கள். அதை போல நமது உடல் நோய்களை எதிர்க்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் மன அழுத்தத்தின் போது பலவீனமடைகிறது. கோர்ட்டிசால் ஹார்மோன் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களின் செயல்பாட்டை குறைக்கின்றது. இதனால் வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகள் எளிதில் தாக்கும். ஒருவருக்கு சின்ன மன அழுத்தம் ஏற்பட்டாலே சளி, காய்ச்சல், தொண்டை வலி ஆகியவை ஏற்படுவது இதற்கான சான்று. அதைத் தொடர்ந்து மன அழுத்தம் உணவு கலவை சுரப்பிகளை மாற்றிவிடுவதால் வயிற்று வலி, அசிடிட்டி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் ஆகியவையும் ஏற்படும். ஆய்வுகள் கூறுவதாவது, மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு மிகுந்த ஆபத்து உடையவர்கள் ஆவார்கள். அது மட்டுமல்ல, மன அழுத்தம் உணவு பழக்கத்தையும் பாதிக்கும். சிலர் அதிகமாக சாப்பிடுவார்கள், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் என்று சொல்லலாம். சிலர் சாப்பிடாமலேயே தவிர்த்து விடுவார்கள்.
இன்னும் மன அழுத்தம் வந்தால் உடல் தன்னியக்கமாக தசைகளை இறுக்கிக் கொள்கிறது. இது உடலின் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஆனால் இது நீடித்தால் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் உருவாகும். இதனால் டென்ஷன் அட்டாக் அல்லது மிக்ரைன்ஸ் ஆகியவை ஏற்படுகின்றன. அதைப்போல மன அழுத்தம் என்பது தோள்களின் செல்களில் ஏற்படும் பழுதை சரி செய்யக்கூடிய செயல்பாட்டை தாமதமாக்குகிறது என்பதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் மன அழுத்தம் தூக்கமின்மைக்கும் காரணம். தூங்கும் நேரத்தில் மூளை அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இதனால் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காது. தூக்கமின்மை மன அழுத்தத்தை மேலும் தீவிரமாக்கும். ஆக ஒரு தீய சுழற்சியையும் இது உருவாக்குகிறது. அதைத் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களோடு விரைவில் சண்டை செய்பவர்களாகவோ தகராறு செய்யும் தன்மையிலோ இருப்பார்கள். பொறுமை குறைவாகவும் நம்பிக்கை குறைவாகவும் அவர்களுக்கு இருக்கும். மன அழுத்தம் தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இரண்டையும் நசுக்கக்கூடியது. மன அழுத்தத்தின் அறிகுறிகளாக தலைவலி, வயிற்றுவலி, அதிகமான கோபம், அழுகை, திடீரென சோர்வு, சாப்பாட்டு பழக்கத்தில் மாற்றம், தூக்கமின்மை போன்றவை இருக்கின்றன. சில நேரங்களில் மன அழுத்தம் நீண்ட காலம் நீடித்தால் உடல் எடை அதிகரிக்கும் அல்லது குறையும். கோர்டிசால் ஹார்மோன் உடலில் கொழுப்பை சேமிப்பதற்கும் காரணமாக மாறுகிறது. ஆக மன அழுத்தம் என்பது இயற்கையான ஒன்று என்பதால் அதை முற்றிலும் தவிர்க்க முடியாது. ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும். மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று உடற்பயிற்சி. தினமும் 30 நிமிட நடைப்பயிற்சி, யோகா, பிராணாயாமா போன்றவை ஹார்மோன்களை சீராக்கக்கூடியது. அதைப்போல மெடிடேஷன் மூளையை அமைதியாக இருப்பதற்கு உதவுகிறது. ஒழுங்கான 7 அல்லது 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தத்தை குறைக்கும். பழங்கள், காய்கறிகள், நல்ல புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வதும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. இன்னும் நம்முடைய உணர்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் கூட மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிதான். ஆக மன அழுத்தம் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் அதை நாம் புரிந்து கையாள கற்றுக்கொண்டால் அது நமக்கு ஒரு வலுவான கருவியாக மாறும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு திறன். ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் சவால்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி புரிந்து எதிர்கொள்கிறோம் என்பதே நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித மூளை என்பது உலகின் அதிசயமான இயந்திரங்களில் ஒன்று. அதை ஒரு மிகுந்த திறன் கொண்ட கணினியாக ஒப்பிட்டு நினைத்தாலும் கூட அதன் செயல்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதில் முக்கியமான ஒன்றுதான் நினைவுகளை உருவாக்கும், சேமிக்கும் மற்றும் மீட்டெடுக்கும் செயல்முறை. நாம் தினசரி அனுபவிக்கும் சம்பவங்கள், படிக்கின்ற தகவல்கள், பார்க்கும் காட்சிகள், அனுபவிக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே நினைவுகளாக வடிவமைக்கப்படுவது ஒரு சிக்கலான நரம்பியல் மற்றும் உயிரியல் செயல்முறைதான். இந்த காணொளியில் இந்த நினைவு செயல்முறை எப்படி நடைபெறுகிறது என்பதை விவரமாக பார்க்கலாம். முதலில் ஒரு தகவல் நம் கண்கள், காதுகள் அல்லது மற்ற உணர்வின் வாயிலாக நம் மூளைக்கு வரும்போது அது முதலில் ஒரு சிறிய தற்காலிக நினைவாக சேமிக்கப்படுகிறது. இதைத்தான் சென்சரி மெமரி என்று அழைக்கிறார்கள். இது மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். சில மில்லி செகண்ட்ஸ் முதல் ஒரு சில வினாடிகள் வரைதான். உதாரணமாக ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் போது அதன் நிறத்தை பார்த்து அதை மறுபடியும் சுட்டிக்காட்ட முடியுமா என்பதை இந்த அளவிலான நினைவுகள் முடிவெடுக்கின்றன. ஆனால் நம்முடைய கவனம் அந்த தகவலின் மேல் செலுத்தப்படாத வரை அந்த தகவல் அந்த சென்சரி நினைவிலேயே அழிந்து விடுகிறது. ஆக அதை தொடர்ந்து நாம் கவனம் செலுத்தும் போதுதான் ஒர்க்கிங் மெமரி என்ற இடத்துக்கு போகிறது. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே தகவலை வைத்திருக்கின்றது, சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை. உதாரணமாக ஒரு சில தொலைபேசி எண்ணை ஒருவர் சொல்வதை கேட்டவுடன் அதனை உடனே டயல் செய்வது. இந்த ஒர்க்கிங் மெமரி தான் நம்முடைய சிந்தனை, செயல்கள், பிரச்சனையை தீர்க்கும் திறன் மற்றும் குறுகிய கால கவனத்திற்கு பொறுப்பாக இருப்பது. ஆக ஒர்க்கிங் மெமரி வைத்திருக்கும் தகவல்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் போது அல்லது நம்மிடம் அதற்கான உணர்ச்சி அல்லது முக்கியத்துவம் இருந்தால் அந்த தகவல்கள் நீண்ட கால நினைவாக மாற்றப்படும். இதற்கு பின்னால் மூளையின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றான
ஹிப்போகாம்பஸ் என்பதன் பங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று. ஹிப்போகாம்பஸ் என்பது மூளையின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒர்க்கிங் மெமரியில் உள்ள தகவல்களை நீண்டகால நினைவாக மாற்றக்கூடியது. இந்த மாற்றம் உடனடியாக நிகழ்வதில்லை. ஒரு தகவல் நீண்டகால நினைவாக ஆவது என்பது பல்வேறு காரியங்களை பொறுத்தது. அதில் முக்கியமானவை நாம் அந்த தகவலை எவ்வளவு முறை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்கிறோம், அதனை நாம் உணர்ச்சியாக அனுபவித்தோமா இல்லையா, அதை எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டோம், இவற்றையெல்லாம் வைத்துத்தான். உதாரணமாக, உங்களது 10ஆம் வகுப்பு மாணவ வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த தவறான பதிலை கேட்டு அனைத்து மாணவர்களும் சிரித்து விட்டார்கள் என்ற அனுபவம் பல ஆண்டுகள் கழித்தாலும் கூட நன்கு ஞாபகம் இருக்கும். ஏனென்றால் அதில் ஒரு உணர்ச்சி, அதாவது எமோஷனல் டேக் இருப்பதால். அதே நேரத்தில் நீங்கள் கடந்த வாரம் சாப்பிட்ட உணவுப் பொருளுடைய பில் எவ்வளவு என்பது போன்ற தகவல்கள் உங்கள் நினைவில் இருக்க வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அது உணர்ச்சி சார்ந்தது அல்ல என்பதனால். ஆக நீண்டகால நினைவுகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்பிளிசிட் மெமரிஸ், இன்னொன்று இம்ப்ளிசிட் மெமரிஸ், அதாவது நேரடி நினைவுகள் மற்றும் மறைமுக நினைவுகள். நேரடி நினைவுகள் என்பது நாம் எளிதில் மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று. உதாரணமாக, உங்கள் பிறந்த நாளில் நடந்த நிகழ்வுகள், நீங்கள் படித்த பாடங்கள், இவற்றை கூறலாம். இவையும் கூட 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று எபிசோடிக், இன்னொன்று செமண்டிக். ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது எபிசோடிக் நினைவு என்று கூறுகிறார்கள். ஒரு தலைநகரத்தின் பெயர் என்பது செமண்டிக் நினைவு என்று கூறலாம். அதை போல மறைமுக நினைவுகள், இம்ப்ளிசிட் மெமரிஸ் என்பது நாம் செய்கின்ற செயல்கள். உதாரணமாக, சைக்கிள் ஓட்டுவதை கூறலாம். இவை நம்மால் நினைவு செய்யப்படுவதில்லை, ஆனால் நம் மூளை அதை சீராக செய்து விடுகிறது. இந்த வகை நினைவுகள் பெரும்பாலும் மூளையின் செரிபெல்லம் மற்றும் பேசல் கேங்க்லியா போன்ற பகுதிகளிலே சேமிக்கப்படுகின்றன. நாம் ஒரு நினைவுகளை மீண்டும் நினைப்பதற்கு நம்முடைய மூளை அந்த நினைவுகளோடு தொடர்புடைய மரபுரிமை பாதைகளை சுழற்ற வேண்டும். இந்த பாதைகள் நம்மால் ஒரு தகவலை எவ்வளவு முறைகள் மீண்டும் நினைத்தோம் என்பதற்கு ஏற்ப வலுவாகவோ அல்லது பலவீனமாகவோ இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி மீண்டும் நினைத்தால் அந்த பாதைகள் வலுவாகி அது எளிதாக நினைவுக்கு வரும். அதனால்தான் ஒரு பாடத்தை அடிக்கடி படிக்கும் போது சுலபமாக நாம் அதை நினைவில் வைத்திருக்க முடிகிறது. இதில் முக்கியமானது என்னவென்றால், நினைவுகள் நிலையானவை அல்ல, அவை காலப்போக்கில் மாறக்கூடியவை. ஒரு நினைவை நாம் நினைக்கும் போது அது மாற்றப்பட்டு மீண்டும் சேமிக்கப்படுகிறது. இதுதான் ரீகன்சலிடேஷன் என்ற செயல்முறை. அதனால் ஒரு நினைவு உண்மையா அல்லது சிலபோர் சொல்வது போல கன்ஸ்ட்ரக்ட் ஆகின்றதா என்பது குறித்தும் மனவியலாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். மூளையின் முக்கியமான பாகங்களில் ஒன்றான அமிக்டலா என்பது உணர்ச்சிகளுக்கு பொறுப்பாகிறது. இது குறிப்பாக பயம், கவலை, மகிழ்ச்சி, கோபம் போன்ற உணர்வுகளுடன் கூடிய நினைவுகளை அதிக ஆழமாக நினைவில் வைத்திருக்க உதவுகிறது. அதனால்தான் பயமுறுத்தும் சம்பவங்கள் நம் மனதில் நீண்ட நாட்களாக பதிந்திருக்கும். இது சர்வைவல் மெக்கானிசம் ஆகவே கருதப்படுகிறது. தோல்வி மற்றும் வெற்றி போன்ற அனுபவங்கள் நாம் எவ்வாறு நினைவில் வைத்திருப்பதையும் எதிர்கால முடிவுகளை எவ்வாறு எடுப்பதையும் இந்த நினைவுகளின் தன்மைகள் தீர்மானிக்கின்றன. அதை போல நாம் தூங்கும் நேரம் நினைவுகளை வலுப்படுத்தும் நேரமாகும். தூக்கத்தின் கட்டங்களில், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் கட்டங்களில் புதிய தகவல்கள், பழைய நினைவுகள், அனுபவங்கள் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு நம் நீண்டகால நினைவகத்தில் பதியப்படுகிறது. அதனால்தான் தூக்கம் குறைவாக இருக்கும் நாட்களிலே நாம் தகவல்களை நினைவில் வைத்திருக்க முடியாமல் தவிக்கிறோம். மேலும் மூளையில் ஒரு குறிப்பிட்ட பாத்வே வழியாக நினைவுகள் இயக்கப்படுவதால் அந்த பாத்வே மெதுவாக அடைபட்டாலோ அல்லது மூளை திசுக்கள் சிதைவடைந்தாலோ நினைவிழப்பு ஏற்படலாம். இதனைத்தான் அல்சைமர்ஸ், டெமென்ஷியா போன்ற நோய்கள் ஏற்படுத்துகின்றன. அதற்காகவே நம் நினைவுகளை அதிகரிக்க மூளையை சீராக பயன்படுத்துவதும், மெமரி பயிற்சிகளை செய்வதும், உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்களை நிறந்தவற்றை சேர்ப்பதும், நல்ல தூக்கத்தை உறுதி செய்வதும் மிக முக்கியம். மூட நம்பிக்கைகளை விட அறிவியல் சார்ந்த வழிமுறைகளின் மூலம் நம்முடைய நினைவை மேம்படுத்தலாம். உதாரணமாக மெமரி பேலஸ் முறை, ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் முறைகள் மற்றும் அசோசியேஷன் டெக்னிக் ஆகியவை நினைவுகள் நீடிக்க உதவுகின்றன.
நம் மூளை நினைவுகளை எப்படி உருவாக்குகிறது, எப்படி வகைப்படுத்துகிறது, எப்போது மீட்டெடுக்கிறது, எங்கே தேக்கி வைக்கிறது என்பவை அனைத்தும் மனித உளவியலின் ரகசியங்கள் தான். ஆனால் இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக நாம் புரிந்து கொண்டால் நம்மால் புதிய தகவல்களை நினைவில் வைக்கவும் பழையவை மறக்காமல் பாதுகாக்கவும் ஒரு புத்திசாலியான வாழ்க்கையை நடத்தவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித மூளை என்பது ஒரு அதிசயமான இயந்திரம். நம்முடைய நினைவுகள், பழக்கங்கள், கற்றல்கள் அனைத்தும் இதில்தான் பதியப்படுகிறது. ஆனால் மூளையின் நினைவக அமைப்பை நாம் ஒரே மாதிரியாக கருத முடியாது. இதில் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான 2 நிலைகள் தான் ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டேர்ம் மெமரி. இவை இரண்டும் ஒரே நினைவகம் போல தோன்றினாலும் கூட செயல்பாடு மற்றும் இயங்கும் முறை ஆகியவை முற்றிலும் வேறுபட்டவை. ஒர்க்கிங் மெமரி என்பது இப்போது செய்யக்கூடிய செயலில் உடனடியாக தேவைப்படும் தகவல்களை தற்காலிகமாக வைத்து செயல்படுகின்ற நினைவகம். உதாரணமாக, நீங்கள் ஒரு நம்பரை கேட்டு சில வினாடிகளுக்குள் அந்த நம்பரை ஒரு பேப்பரில் எழுதினீர்கள் என்றால் அந்த நம்பரை நீங்கள் ஒர்க்கிங் மெமரியில் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். இது மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே செயல்படும். அதாவது இது ஒரு தற்காலிக நினைவகம் தான். நாம் ஒரே நேரத்தில் எத்தனை விஷயங்களை நினைவில் வைத்திருக்க முடிகிறது என்ற முடிவை ஒர்க்கிங் மெமரியின் திறன் தீர்மானிக்கிறது. அதே நேரத்தில் லாங் டேர்ம் மெமரி என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செயல்படும் நினைவக அமைப்பாகும். இது நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் அல்லது ஒரு வாழ்க்கைக்கே பயன்படுத்தப்படும் நினைவுகளை சேமிக்கிறது. உதாரணமாக, உங்கள் பள்ளி நாட்களின் நினைவுகள், பிறந்த நாள் நிகழ்வுகள், நீங்கள் கற்ற அறிவியல் உண்மைகள், மொழி நுணுக்கங்கள் ஆகியவை அனைத்தும் லாங் டேர்ம் மெமரியில் பதியப்படுகிறது. இது எண்ணற்ற தகவல்களை மிக நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியது. சில நேரங்களில் இந்த நினைவுகள் ஆண்டுகள் கழித்தும் மிக தெளிவாகவே நமக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆக ஒர்க்கிங் மெமரி என்பது ஒரு கடைசி பரிசோதனை அறை போல செயல்படுகிறது. ஆக ஒரு தகவல் முதலில் சென்சரி மெமரி வழியாக மூளையில் நுழைகிறது. அந்த தகவல் பயனுள்ளதாகும் என்று மூளை தீர்மானித்தால் அது ஒர்க்கிங் மெமரிக்கு அனுப்பப்படுகிறது. அங்கே அதை குறித்து நாம் சிறிது நேரம் கவனம் செலுத்தினால், பழக்கமாக வைத்தால் அல்லது கற்றுக்கொண்டால் அந்த தகவல் லாங் டேர்ம் மெமரிக்கு அனுப்பப்படுகிறது. இதில் முக்கியமான அம்சம் ஒன்று என்னவென்றால், ஒர்க்கிங் மெமரி மிக அதிக அழுத்தத்துடன் செயல்படுகிறது. அதாவது ஒரே நேரத்தில் நமக்கு 4 அல்லது 5 தகவல்களை மட்டுமே நினைவில் வைக்க முடியும். இது மிகவும் நேர்த்தியான செயல்பாடு. இதற்காக மூளை அதிக சக்தியையும் பயன்படுத்துகிறது. இது நம்முடைய டிவைஸுகளில் இருக்கக்கூடிய ரேமை போலத்தான். அதே நேரத்தில் லாங் டேர்ம் மெமரி என்பது ஒரு ஸ்டோரேஜ் டிரைவ் போல செயல்படுகிறது. மெதுவாக சேமிக்கிறது, ஆனால் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கிறது. தகவல் லாங் டேர்ம் மெமரிக்கு செல்வதற்கான மிக முக்கியமான பாதை என்கோடிங் எனப்படும் செயல்பாடு. இதில் நம்முடைய நினைவில் வைக்க விரும்பும் தகவல்களை நம் மூளை பல்வேறு வழிகளில் மாற்றுகிறது. சில நேரம் காட்சியாக, சில நேரம் ஒளியாக, சில நேரம் அர்த்தபூர்வமான கதையாக. இவைகளில் ஒன்று உங்கள் மனதில் பதிந்துவிட்டால் அந்த தகவல் நீண்டகால நினைவாக மாறிவிடும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு பத்தியை படித்து உடனே மூடிவிட்டால் அது ஒர்க்கிங் மெமரியில் மட்டும் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஓரிரு முறை படித்து அதை பற்றி யாரிடமும் விவாதித்து அதன் மீது அதிக சிந்தனையை செலுத்தினால் அந்த தகவல் லாங் டேர்ம் மெமரிக்கு செல்லும். அதாவது ஒரு தகவல் ஒர்க்கிங் மெமரியில் இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு நகரும் போது அது கன்சோலிடேஷன் எனப்படும் செயல்முறையின் கீழ் பதிந்து விடுகிறது. இவற்றின் அடிப்படையிலே ஒரு கேள்வி வரலாம், இந்த 2 நினைவகங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதா என்பது. குறிப்பாக ஒர்க்கிங் மெமரி இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உதாரணமாக, ஒரு கணக்கு பண்ணும்போது பல எண்ணிக்கைகளை தற்காலிகமாக மனதில் வைத்திருக்க வேண்டும். இது ஒர்க்கிங் மெமரியால் முடியும். ஆனால் கணக்கு செய்யும் முறை, அதாவது வடிவியல் விதிகள் அல்லது வழிமுறைகள் அனைத்தும் லாங் டேர்ம் மெமரியில் பதிந்திருக்கும். எனவே 2 நினைவகங்களும் இணைந்துதான் ஒரு முழுமையான செயல்பாட்டை உருவாக்குகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டேர்ம் மெமரி ஆகிய 2 நினைவகங்களும் எவ்வாறு ஒருவருடைய கற்றல், செயல்திறன் மற்றும் வாழ்க்கை முடிவுகளில் தீர்மானிக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஆழமாக ஆராய வேண்டும். இதில் மிக முக்கியமாக நாம் என்கோடிங்,
கன்சோலிடேஷன் மற்றும் ரெட்ரைவல் ஆகிய 3 முக்கிய செயல்முறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இவை மூன்றும் ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டர்ம் மெமரிக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை உருவாக்குகின்றன. என்கோடிங் என்பது எந்த ஒரு தகவலையும் தகுந்த வடிவத்திற்கு மாற்றக்கூடிய செயல்முறை. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது உங்கள் மூளை அதை ஒளி வடிவம், பியோனலாஜிக்கல் என்கோடிங், காட்சி வடிவம், விஷுவல் என்கோடிங், அர்த்தமுள்ள தகவல் வடிவம், செமண்டிக் என்கோடிங் என்று மாற்றி சேமிக்க முயற்சிக்கிறது. இந்த என்கோடிங் முறைகள் ஒர்க்கிங் மெமரியில் துவங்குகின்றன. ஆனால் இந்த நிகழ்வு சூப்பர்ஃபிஷியலாக நடந்தால், அதாவது உங்களுடைய கவனத்தை பெறாமல் இருந்தால், அந்த தகவல் ஒர்க்கிங் மெமரியிலேயே மறைந்து போய்விடும். ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அனுபவங்களுடன் இணைத்தால் அது லாங் டர்ம் மெமரிக்கு நகரும். ஆக மனிதனின் மூளையில் தானாகவே செயல்படும் ஒரு நுட்பம் ஒன்று இருக்கிறது. அதுதான் ரெபிடேஷன் ஸ்ட்ரென்தன்ஸ் மெமரி. அதாவது எந்த ஒரு தகவலும் மீண்டும் மீண்டும் செயல்பட்டால் அல்லது நினைவு கூறப்பட்டால் அது மிக நன்றாக லாங் டர்ம் மெமரியில் பதியும். இதுதான் நாம் பாடங்களை படிக்கும் போது அதை பல முறை ரீடிங் செய்வதற்கான நோக்கமும் ஆகும். ஆக இரண்டாவது கன்சோலிடேஷன். என்கோடிங்க்கு பிறகு அந்த தகவல் தற்காலிக நினைவகத்தில் இருந்து நிலைத்த நினைவகமாக மாறும் செயல்முறைதான் கன்சோலிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது நடக்கும் போது தகவல் நம் மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியில் செயல்படும். அந்த தகவல் உணர்வுடன் தொடர்பாக இருந்தால் அமிக்டலா பகுதியும் இதில் ஈடுபடும். இணைமயமான நரம்பு கோடுகளும் உருவாகுகின்றன. உதாரணமாக, நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவில் பார்த்து அதே நேரத்தில் ஒரு சுவையான பாணியில் ஒருவர் அதை கதையாக விவரிக்கும் போது அந்த தகவல் உங்கள் கண்ணாலும் காதாலும் மற்றும் உணர்வாலும் ஒரே நேரத்தில் பதிகிறது. இது மிகவும் வலுவான கன்சோலிடேஷனுக்கு வழிவகுக்கிறது. இதனால் நீங்கள் அந்த வீடியோவை ஒரு முறை பார்த்தாலே அதில் கூறிய முக்கியமான தகவல்களை நீண்ட நாட்கள் கழித்தும் நினைவில் வைத்திருக்க முடிகிறது. மருத்துவ ஆய்வுகள் இதை ஆதரிக்கின்றன. கன்சோலிடேஷன் சரியாக நடைபெற தேவையான மிக முக்கியமானது தூக்கம். நல்ல தூக்கம் இல்லாமல் கன்சோலிடேஷன் தோல்வியடையும். இதனால் இரவு முழுவதும் உறங்காமல் படித்துவிட்டு தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் தங்கள் லாங் டர்ம் மெமரியில் அந்த தகவல்களை பதிய முடியாமல் தவிக்கும் நிலையும் ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து ரெட்ரைவல். தகவல் லாங் டர்ம் மெமரியில் இருந்தாலும் அதை மீண்டும் நினைவில் கொண்டு வர முடியாவிட்டால் அதற்கு தனிப்பயன்பாடு இருக்காது. இதற்காகத்தான் ரெட்ரைவல் என்பது ஒரு முக்கியமான செயல்முறை. இதுவும் ஒர்க்கிங் மெமரியின் பங்களிப்போடு தான் நடைபெறுகிறது. ரெட்ரைவல் என்பது ஒரு ட்ரிகர் மூலம் உருவாகுகிறது. உதாரணமாக, ஒரு பழைய பாடலை நீங்கள் சாலையில் கேட்கும் போது அந்த இசையுடன் தொடர்புடைய நிஜ நிகழ்வுகளும் நினைவுக்கு வரும். இது கியூ டிபெண்ட் ரெட்ரைவல் என்று அழைக்கப்படுகிறது. நம் ஒர்க்கிங் மெமரியில் இந்த கியூயை பயன்படுத்தி லாங் டர்ம் மெமரியின் அந்த பகுதியை திறப்பதற்கு உதவுகிறது. சில ரெட்ரைவல்கள் சீராக நடைபெறும். அதாவது நீங்கள் ஒரு படித்த பாடத்தை சரியாக ஞாபகப்படுத்துகிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் டிப் ஆஃப் தி டங் எஃபெக்ட் ஏற்படுகிறது. அதாவது ஒரு தகவல் உங்கள் லாங் டர்ம் மெமரியில் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள், ஆனால் அதை மீட்டெடுக்க முடியவில்லை. இது ஒர்க்கிங் மெமரியில் ஏற்படும் தவறான கோரிக்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுதான். அதை போல ஒர்க்கிங் மெமரி அதிகமாக ஃப்ரண்டல் லோப் மற்றும் ப்ரிஃபரன்ஷியல் கார்டெக்ஸ் பகுதியை பயன்படுத்துகின்றன. இது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாளுவதற்கும் சிக்கலான யோசனைகளை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. லாங் டர்ம் மெமரிக்கான முக்கிய பகுதிகள் ஹிப்போகாம்பஸ், டெம்போரல் லேப் மற்றும் காட்சி தொடர்பான நினைவுகளுக்கு விஷுவல் கார்டெக்ஸ் ஆகியவை அவசியம். ஆக ஹிப்போகாம்பஸ் இல்லாமல் லாங் டர்ம் மெமரி உருவாக முடியாது. உதாரணமாக, ஹெச்எம் என்ற நோயாளியை வைத்து பல மெமரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அவருடைய ஹிப்போகாம்பஸ் அகற்றப்பட்டதற்கு பின்பு அவர் எந்த ஒரு புதிய நினைவையும் லாங் டர்ம் மெமரியில் பதிக்க முடியாமல் போனது. ஆனால் பழைய நினைவுகள், அதாவது சர்ஜரிக்கு முன்பு இருந்தவை அப்படியே இருந்தன. இது ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டர்ம் மெமரிக்கு இடையேயான பாத்வேயை ஹிப்போகாம்பஸ் வழியாகத்தான் உருவாக்க முடியும் என்ற உண்மையை நிரூபிக்கிறது. ஆக ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டர்ம் மெமரி ஆகிய இரண்டிற்கும் ஒரு பொதுவான எதிரி அல்லது நண்பன் இருவர் உள்ளார்கள். அவற்றில் ஒன்று உணர்வு, அதாவது எமோஷன். இரண்டாவது கவனம், அதாவது அட்டென்ஷன்.
ஒரு விஷயம் உங்கள் மனதை ஆழமாக தாக்குகிறதா, அது உங்களிடம் நீண்ட நாள் ஞாபகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதை போல நீங்கள் முழு கவனத்தோடு ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறீர்களா, அது ஒர்க்கிங் மெமரியில் வலுவாக பதிந்து லாங் டைம் மெமரிக்கு செல்லும் வாய்ப்பும் அதிகம். ஆக மன அழுத்தம் மற்றும் பயம் போன்ற உணர்வுகள் ஒர்க்கிங் மெமரியின் செயல்திறனை குறைக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் அவை லாங் டேர்ம் மெமரியில் ஒரு எமோஷனல் டேக் போல செயல்படுகின்றன. அதனால் சில பயங்கரமான அனுபவங்களை நாம் மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான வளர்ச்சி கட்டங்கள் சில உண்டு. அதில் மிக முக்கியமானது பிறந்தது முதல் 6 ஆண்டுகள் வரை. 6 வயது வரை உள்ள காலகட்டம்தான் மூளையின் அடித்தள வடிவமைப்பும் செயல்பாடுகளும் எதிர்காலத்தில் எப்படி மனிதன் சிந்திக்கப் போகிறான், உணரப்போகிறான், பழகப் போகிறான், தீர்மானிக்கப் போகிறான் என்பதற்கே அடிப்படை கட்டுமானமாக அமையும். இந்த காலகட்டத்தில் குழந்தையின் மூளை மிக வேகமாக வளர்கிறது. விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் மூளையில் சுமார் 100 பில்லியன் நரம்பியல் செல்கள் இருக்கின்றன. மூளையின் செயல்பாடு என்பது அந்த நரம்பியல் செல்களுக்கு இடையிலான இணைப்புகளின் அடிப்படையில் தான் அமைகிறது. இந்த இணைப்புகளே சினாப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. குழந்தை உலகத்தை அனுபவிக்க துவங்கும் போதே ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு தாக்கமும், ஒவ்வொரு செயல்பாடும் மூளையில் புதிய சினாப்ஸ்களாக உருவாகும் வழியை ஏற்படுத்துகின்றன. பிராணவாயுவை போலவே அனுபவமும் வளர்ச்சிக்கு தேவையானதுதான். குழந்தை ஒருவர் ஒரு பொருளை கண்ணால் காண்கிறார் என்றால் அது பார்வை சார்ந்த மண்டலத்தில் ஒரு சினாப்ஸாக உருவாகிறது. அதை போல ஒரு ஒலியை கேட்டால் அந்த ஒலி தொடர்பான மூளை பகுதிக்கு ஒரு தகவல் அடையாளத்தை உருவாக்குகிறது. இந்த அனுபவங்கள் வழியாகத்தான் குழந்தையின் மூளை வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அடிக்கடி நிகழும் செயல்கள் வலுவான சினாப்ஸ்களாக மாறுகின்றன. உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு தினமும் தாயின் குரலை கேட்கக்கூடிய அனுபவம் இருந்தால் அந்த குரலோடு தொடர்புடைய சினாப்ஸ்கள் வலுவானதாக ஆகிவிடுகிறது. ஆனால் பயன்படுத்தப்படாத சினாப்ஸ்கள் ப்ரூனிங் எனப்படும் செயல்முறையில் மாறி அழிக்கப்பட்டு விடுகின்றன. இதனால் அடிக்கடி நிகழும் மற்றும் குழந்தைக்கு முக்கியமான அனுபவங்களே மூளையின் நீடித்த கட்டமைப்புக்கு வேறாக மாறுகிறது. இந்த 6 வயதுக்குள் மூளை ஒரு பிளாஸ்டிக் போல செயல்படுகிறது. அதாவது இது மிக நுட்பமாகவும் சுழல்வதாகவும் இருக்கும். இந்த நிலைதான் சென்சிட்டிவ் பீரியட் அல்லது கிரிட்டிக்கல் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தந்த அனுபவங்கள், பராமரிப்பு, உறவு, உணர்ச்சி பிணைப்பு என்பவை அனைத்துமே அதனுடைய நரம்பியல் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன. ஒரு குழந்தை பாதுகாப்பான, அன்பான சூழலில் வளர்ந்தால் அதனுடைய பிரிஃபரன்ஷியல் கோர்டெக்ஸ் எனப்படும் முடிவெடுக்கும் திறன், கட்டுப்பாடு, செயல்பாட்டு நினைவு போன்ற உயர்நிலை மூளை பகுதிகள் நன்றாக வளரும். ஆனால் மன அழுத்தம், பசி, கவனமின்மை, கொடுமை போன்ற தாக்கங்கள் இருந்தால் அது அமிக்டலா எனப்படும் பயம் மற்றும் உணர்வு மையத்தை மிக அதிகமாக செயல்படுத்திவிடும். இதனால் குழந்தை எதிர்காலத்தில் மன அழுத்தத்திற்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். இதனால்தான் குழந்தையின் வாழ்க்கையின் இந்த ஆரம்ப ஆண்டுகளில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை மிகவும் முக்கியம். குழந்தை பெற்ற அனுபவங்கள் நேரடியாகவே அதனுடைய மூளை வளர்ச்சிக்கு அடிப்படையாக செயல்படுகின்றன. மாண்டெசரி போன்ற கல்வி முறைகளும் உணர்வுபூர்வமான பிணைப்புகள், திறன்களை ஊக்குவிக்கும் விளையாட்டுகள், மென்மையான மொழி தொடர்புகள் ஆகியவை அனைத்தும் இந்த வளர்ச்சியை உறுதியாக வடிவமைக்கும். ஒரு சிறு குழந்தை ஒரு மொழியை எளிதாக கற்றுக்கொள்ளும். காரணம், அந்த மண்டலங்கள் மூளையில் இன்னும் திறந்த நிலையில் இருக்கின்றன. இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறோம். ஆனால் வயது அதிகமான பிறகு மொழி கற்க சிரமமாகிறது. ஏனென்றால் அந்த பகுதிகள் அடிக்கடி பயன்படுத்தப்படவில்லை என்பதனால் மூளையின் ப்ரூனிங் செயல் மூலமாக அவை இழக்கப்படலாம். ஆக ஒரு குழந்தையின் மூளையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகுகின்றன. இந்த வளர்ச்சித்தன்மை ஒரு மந்திரத்தை போலவே இருக்கின்றது. வளர்ச்சி உடனடியாக தென்படாமல் இருந்தாலும் அதன் விளைவுகள் நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தை பேச ஆரம்பிக்கும் தருணம், தன்னிச்சையாக நடக்க துவங்கும் தருணம்,
கண்களை திறந்தபடியே புதிய விஷயங்களை ஆராயும் ஆர்வம், இவையெல்லாம் முக்கிய தருணங்கள். இந்த வயதில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உந்துதல், ஊக்கம், அன்பான பிணைப்பு என்பது சிந்தனையை வளர்க்கவும் அதை வலுப்படுத்தவும் உதவும். அந்த வகையில் கலை, கதைகள், இயற்கை அனுபவங்கள் ஆகியவை மிகவும் முக்கியமானவை. ஆல் ஆக்ட் as a sensory foundation for neural security attachment theory கூறுவது போல, குழந்தைக்கு நிலைத்த மற்றும் பாதுகாப்பான பிணைப்பு வேண்டும். இந்த பிணைப்பு மட்டுமே தன்னம்பிக்கையையும் சமூக திறன்களையும் வளர்க்கும். நரம்பியல் ரீதியாக பார்த்தால் ஆக்சிடோசின் மற்றும் செரோட்டோனின் போன்ற ஹார்மோன்கள் பாசபூர்வ உறவுகள் மூலம் அதிகரிக்கின்றன. இது மூளையின் அமைதி பண்புகளை வலுப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, 0 முதல் 3 வயதுக்குள் தான் குழந்தையின் மூளையின் 80 விழுக்காடு வளர்ச்சி நடைபெறுகிறது. 6 வயதிற்குள் மூளையின் வளர்ச்சி சுமார் 90 விழுக்காடை அடையும். இது எத்தனை பிரமாதமான கட்டமாக அது இருக்கிறது என்பதற்கு சான்று. ஆனால் வளர்ச்சி என்பது வெறும் அளவோ எடையோ அல்ல, அதில் உள்ள பண்புகள், செயல்பாடுகள் மற்றும் பயிற்சியின் அடிப்படையில் அதன் செயல்திறன் ஆகியவை தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மூளை தன்னிலை கட்டுப்பாடுகளில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் அதற்கான முன்னோட்ட செயல்கள் சிறு வயதிலேயே நடந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகம் குழந்தைக்கு ஒவ்வொரு தருணத்திலும் வழங்கும் மொழி, விளையாட்டு, உரையாடல்கள் அதன் அடிப்படையான வழிகாட்டல்கள். தொடர்பு மொழி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. குழந்தைகளோடு ஏற்படும் பேச்சு தொடர்பு மிகவும் முக்கியமானது. ஒரு குழந்தை ஒருவரிடம் பேசும்போது அவரது கருத்துகளுக்கு பதிலளிக்கப்படும் விதமே அந்த குழந்தையின் மூளையை வளர்க்கும். இது செர்வ் அண்ட் ரிட்டன் இன்டராக்ஷன் என்று கூறப்படுகிறது. குழந்தை ஒரு சத்தத்தை செய்கிறது என்றால் பெற்றோர் அல்லது மற்ற பெரியவர்கள் அதற்கான பதிலை வழங்குவது மூளையில் வலுவான உறவுகளை உருவாக்கும். இந்த மீள்பதில்கள் இல்லை என்றால் அந்த வளர்ச்சியே சாத்தியமில்லை. மற்றொரு முக்கியமான அம்சம் உடலுடைய இயக்கங்கள். கிராலிங், வாக்கிங், கிளைம்பிங் அண்ட் பிளேயிங் வித் பிளாக்ஸ் போன்ற செயல்கள் மூளையின் கோஆர்டினேஷன் மற்றும் பேலன்ஸ் மண்டலங்களை தூண்டுகின்றன. மூவ்மெண்ட் இஸ் டீப்லி டைட் டு காக்னிஷன். குழந்தை எதையாவது எடுத்து பார்ப்பது, அந்த பொருளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மூளையின் மல்டி சென்சரி இன்ட்ராக்ஷனை ஊக்குவிக்கின்றன. அதன் மூலம் ஸ்பேட்டியல் அவேர்னஸ், ரீசனிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளர துவங்குகிறது. மாண்டிசரி முறையோ வால்ராஃப் முறையோ எதை எடுத்துக்கொண்டாலும் குழந்தையின் இயல்பான இயக்கங்களை கட்டுப்படுத்தாமல் வளர்த்தல் என்பது மூளைக்கு தேவையான கட்டுமானங்களை வழங்கும். ஆக தகவல் பரிமாற்றத்தில் குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் முக்கியமானது. ஒரு குழந்தை ஏதாவது செய்கிறாள் என்றால் அவளது முயற்சியை பாராட்டுவது, அதாவது நீ சரி அல்லது நீ தவறு என்பதற்கு பதிலாக நீ முயற்சித்தது நல்லது அல்லது இது வேண்டாம், இவ்வாறு முயற்சிக்கலாமா போன்ற பதில்கள் தான் மூளையின் க்ரௌத் மைண்ட் செட்டை ஊக்குவிக்கின்றன. இப்படிப்பட்ட அணுகுமுறை மட்டும்தான் குழந்தையின் எதிர்கால மனநிலையை தீர்மானிக்க கூடியது. அதை போல இந்த பருவத்தில் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உணர்வு பூர்வ பாதுகாப்பு. குழந்தை பயப்படாமல் அச்சமின்றி வளர வேண்டும். தண்டனைகள், பயமுறுத்தக்கூடிய பேச்சுகள், ஒப்பீடுகள் அல்லது தொடர்ச்சியான குற்றச்சாட்டு போன்றவை அமிக்டலாவின் ஓவர் ஆக்டிவேஷனை ஏற்படுத்தும். இது மூளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட அமையும். அதை போல தவறு செய்தால் கூட அதை தட்டி கொடுத்து சீர்படுத்தும் முறையே பிரிஃபரன்ஷியல் கோர்டெக்ஸை வேலை செய்ய வைக்கும். ஏனென்றால் இந்த பகுதிதான் முடிவெடுத்தல், நன்கு சிந்தித்தல், தன்னிலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை செய்கிறது. அதை போல குழந்தைகளுக்கு அதிகமாக டிவி மற்றும் செல்போன் ஆகியவற்றை பார்க்க வைப்பதோ, குழப்பமான விளம்பரங்களை காட்டுவதோ, பரபரப்பான ஒலிகள் போன்றவற்றை ஏற்படுத்துவதோ சென்சரி ஓவர்லோடை ஏற்படுத்தும். இது மூளையின் கவனத்திறனை பாதிக்கக்கூடியது. இதற்கு பதிலாக இயற்கைகள், வண்ணங்கள், இயல்பான உரையாடல் போன்றவை மூளையின் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழல்களாக இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.